அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்முறை வழக்கில் சந்தேகங்களுக்கு பதில் கூறாமல் முதலமைச்சர் தட்டி கழிக்கிறார் என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கூறியுள்ளார். தமிழக மக்களை தமிழக ஆளுநர் RN ரவி அவமதித்துள்ளதாக கூறி சபாநாயகர் அப்பாவு கண்டனம் தெரிவித்துள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை தொடங்கி வைத்தார். சென்னை சைதாப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சின்னமலையில் உள்ள நியாய விலைக் கடையில் பரிசு தொகுப்பை மக்களுக்கு விநியோகித்தார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழகத்தைச் சேர்ந்த 10 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து காரைக்கால் மீனவர்கள் மீன்பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றனர். இவர்களில் சிலர் இலங்கையின் கடல் எல்லையில் மீன்பிடித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காரைநகர் பகுதிக்கு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் 10 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். மீனவர்களின் விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் படகுகளுடன் 10 மீனவர்களும் காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராணிப்பேட்டை அருகே மேல்மருவத்தூரில் தரிசனம் செய்துவிட்டு திரும்பிய கர்நாடக பக்தர்கள் சென்ற பேருந்து மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். 35 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோட்டில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர்களின் நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 3வது நாளாக சோதனை மேற்கொண்டுள்ளனர். அதேபோல் சென்னை தேனாம்பேட்டை, பூக்கடை, திருவொற்றியூர், சாத்தங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கட்டுமானம் மற்றும் மெட்டல் நிறுவனங்களுக்கு சொந்தமான 6க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. ஈரோடு செட்டிப்பாளையம் தெற்கு ஸ்டேட் வங்கி நகரில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் உறவினரான என். ராமலிங்கம் என்பவருக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். தொடர்ந்து ஈரோட்டில் உள்ள தலைமை அலுவலகம் மற்றும் கஸ்பாபேட்டையில் உள்ள அவரது வீட்டில், கோவையில் இருந்து காரில் வந்த 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் 3வது நாளாக இன்றும் சோதனை நடத்தினர். சிறையில் கைதிகள் தயாரித்த பொருட்கள் விற்பனையில் அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டதற்கான முகாந்திரம் இருந்தால் இடைநீக்கம் உள்ளிட்ட துறை ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை புழல் சிறையில் தண்டனை கைதியாக உள்ள தனது கணவர் சிறையில் பார்த்த வேலைக்காக அவருக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியம் 4 மாதங்களாக வழங்கப்படவில்லை என கூறி புதுச்சேரியைச் சேர்ந்த கோகிலா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது தமிழகத்தில் உள்ள சிறைகளில் கைதிகள் தயாரித்த பொருட்களை விற்பனை செய்ததில் 14 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்துள்ளதாக மத்திய தணிக்கை துறையின் ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக பத்திரிகைகளில் செய்தி வெளியாகி உள்ளதாக மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்குரைஞர் புகழேந்தி ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தார். அதையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. சென்னை எழும்பூர் திருநெல்வேலி வந்தே பாரத் ரயிலில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட உள்ள நிலையில் விரைவில் அதற்கான முன்பதிவு தொடங்கவுள்ளது. சென்னை எழும்பூரில் இருந்து திருநெல்வேலிக்கு வாரத்தில் 6 நாட்கள் வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில் 8 பெட்டிகளுடன் இயக்கப்பட்டு வரும் நிலையில் ஜனவரி 11ஆம் தேதி முதல் 16 பெட்டிகள் கொண்டு இயக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை CBI விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். நடிகை நயன்தாராவுக்கு எதிராக நடிகர் தனுஷின் தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கின் இறுதி விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் ஜனவரி 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு மின்தூக்கி வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு உறுதியளித்துள்ளார். திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு ரோப்கார் வசதி ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம் அரசுக்கு இருந்தாலும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பது இதற்காக நடத்தப்பட்ட ஆய்வின் மூலம் தெரியவந்துள்ளது. ஆனாலும் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தினோம். அதில் ரோப்கார் வசதிக்கு பதிலாக மின்தூக்கி அமைக்க முடிவு செய்துள்ளோம். நிகழாண்டு இறுதிக்குள் உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு சென்று எளிதாக இறைவனை தரிசனம் செய்யும் நல்ல சூழலை உருவாக்கி தருவோம் என்றும் அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார்.
பெண்களின் உடல் அமைப்பு குறித்து விமர்சிப்பது பாலியல் துன்புறுத்தலுக்கான தண்டனைக்குரிய குற்றமாகவே கருதப்படும் என்று கேரள உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தான் நடித்துள்ள எமர்ஜென்சி திரைப்படத்தை பார்க்க காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்திக்கு நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத் அழைப்பு விடுத்துள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஆட்சியில் கொண்டு வந்த எமர்ஜென்சியை மையமாக வைத்து கங்கனா ரணாவத் இயக்கி நடித்துள்ள எமர்ஜென்சி படம் ஜனவரி 17 வெளியாக உள்ளது. இந்நிலையில் தனது படத்தை பார்க்க எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்திக்கு நடிகை கங்கனா அழைப்பு விடுத்துள்ளார். அப்போது பிரியங்கா காந்தியின் அணுகுமுறையை புகழ்ந்துள்ள கங்கனா, ராகுல் காந்தியின் நடத்தையை விமர்சித்துள்ளார். இஸ்ரோ அமைப்பு வெற்றிகரமான பாதையில் நடைபோடுகிறது. மிக முக்கிய திட்டங்களில் சந்திரயான் 4, ககன்யான் திட்டங்கள் குறிப்பிடத்தக்கவை என்று இஸ்ரோவின் புதிய தலைவராக பொறுப்பேற்க உள்ள வி. நாராயணன் தெரிவித்துள்ளார்.